ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 4 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ரோகிணி வந்து விஜயா கிட்ட வந்து போட்டு விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி முத்து வந்து ஆட்டோ ஓட்டுறத நான் நீங்கள் கேட்டால் சொல்ல மாட்டாங்க ஆன்ட்டினோடனே நீருன்னு சொல்லிட்டு நேராக போய் அண்ணாமலை கிட்ட போய் விஜயா சொன்னோடனே இப்போ அண்ணாமலை கேட்குறாரு உனக்கு யார் சொன்னானோடனே அது ரோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இல்லை இல்லை பார்வதி சொன்னா ரோட்டில் எத்தனை பேர் போகிறாங்க யாரும் சொல்ல மாட்டாங்களான்னொடனே இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா அவன் என்ன செஞ்சாலும் ஒரு காரணத்தோட தான் செய்வான் முதல் அவன் வரட்டும் கேட்போம் அப்படின்னு. இங்கே மீனா வந்து பூ வாங்குறதுக்காக மார்க்கெட் போகும்போது அங்கே ஒரு பாட்டி நிற்கிறாங்க. என்ன பாட்டி பூ வாங்கிட்டு போறீங்களா? நான் வேணா வண்டி பிடிச்சி உங்களை அனுப்பிவிடவா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு ஒரு தம்பி தான் கொண்டு வந்து விட்டுச்சு அந்த தம்பியை வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிச்சு. அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பிம்மா விடும்போது கூட காசு வாங்கல அப்படின்னோடனே இப்போ மீனா அங்கே உள்ளே போகிறாங்க. அப்போ முத்து ஆட்டோவில் வந்து அந்த பாட்டிகிட்ட பேசுகிறாரு. முத்துவோட சவுண்டு கேட்டு மீனா திரும்பி பார்க்குறாங்க. அப்போ முத்து ஆட்டோ ஓட்டுறத வந்து மீனா பார்த்துடுறாங்க. அப்போ பாட்டிகிட்ட பேசிட்டு கூட்டிட்டு போறத பார்த்துட்டு இவர் பேசுறத பார்த்தா ரொம்ப நாளாவே இவர் ஆட்டோ ஓட்டுற மாதிரியே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு மீனா குழப்பத்துல வீட்டுக்கு வராங்க. இங்க வீட்டுக்கு வந்தோடனே விஜயா வந்து கேக்குறாங்க அவன் ஆட்டோ ஓட்டுறது உனக்கு தெரியுமா அப்படின்னு. இல்ல எனக்கு இப்பதான் தெரியும்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அவங்க விஜயா வந்து நீ என்ன உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? நீ இழுத்த இழுப்புக்கு தானே அவன் ஆடிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு அவங்கள மீனாவ திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள முத்து வந்துடுறாரு. வந்து இங்க வேணா ஒரு பந்தல் போட்டுருவோமா? என்ன பத்தி எல்லாரும் குறை சொல்ல வராங்கல்ல, இடம் பத்தாம போயிற போகுது அதனால அப்படின்னோடனே, இப்போ அண்ணாமலை கேட்கிறாரு ஏன்டா நீ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கனோடனே, இந்த மாதிரி ஒரு காரணத்துக்கு இந்த மாதிரி நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்ப்பா என்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறமா ரோகிணியும் மனோஜும் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி இவர் மட்டும் இந்த மாதிரி பார்க்லலாம் தூங்கினப்ப எப்படி வந்துட்டு டிவிலலாம் போட்டு அசிங்கப்படுத்தினாரு. அவர் செஞ்சா மட்டும் தப்பு இல்லையான்னொன்னே, இப்போ மனோஜ் என்ன கேட்குறாருன்னா, "நீ கார் வித்ததுக்கு காசு வந்திருக்கும்லடா, அத எடு பண்ணனொன்னே, நீ வேணா அப்பாவோட காச தூக்கிட்டு ஓடுனல்ல, அந்த காச நீ கீழவே அடுத்த நிமிஷமே நானும் இந்த காச கீழ வச்சுர்றேன்" அப்படின்னோனே, இப்போ இதுக்கு மேல பேச முடியாதுன்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்போ விஜயா கிட்ட வந்து அண்ணன் முத்து என்ன சொல்றாருன்னா, "கண்டிப்பா நான் இந்த காச திருப்பி குடுத்துருவேன்ப்பா. எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் குடுங்க" அப்படிங்கிற மாரி அண்ணாமலை கிட்ட பேசுறாரு. பேசிட்டு முத்து போனோனே, கிச்சன்ல மீனா வந்து முத்துட்ட பேசுறதுக்கு வாய் எடுக்குறாங்க. அவங்க கேட்கறதுக்குள்ள முத்துவே கடகடன்னு எல்லாத்தையும் பேசிர்றாரு. எதுக்கு வந்து கார வித்தீங்க? என்ட்ட ஏன் சொல்லலன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு, என்ன இத தானே கேட்க வந்தேன்னோனே, என்ன சாமர்த்தியமா பேசுறீங்கன்னு நினைப்பானோனே, அப்படிலாம் இல்லன்னோனே, நான் இப்போ உண்மைய சொன்னா நீ தாங்க மாட்டேன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. நினைச்சுட்டு மீனா கிட்ட சொல்றாரு. ஆமா ஒரு பையன் வேலைக்கு போறேன்னு சொன்னா மட்டும் நம்புங்க. அவன் என்ன செய்றான்? என்ன பண்றான்? எதுவுமே நம்பாதீங்கன்னு சொல்லி, அவங்க தம்பிய திட்டிட்டு முத்து பாட்டுக்கு அங்கருந்து போயிறாரு. இவர் என்ன நம்ம கேட்டா இப்படி பேசிட்டு போறாருன்னு சொல்லிட்டு மீனா இது பண்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, நேரா மீனா போயி செல்வத்துக்கிட்ட போய் கேட்கும்போது, செல்வம் உண்மைய சொல்லிடுறாரு. "ஏனே நீங்க கூட சொல்லலன்னோனே" நேரா சித்தி கிட்ட போறாங்க. "ஏய் சித்தி" அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து போய் அங்க போய் சண்டை போடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.